பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு துதி, கனம், மகிமை, ஆராதனை இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று இயேசு தெரிந்து கொண்டார். ஜெபகோபுர ஊழியங்கள் வழியாக விஜயவாடா பட்டணத்திலிருந்து உங்களுக்கு ஜெபித்து இந்த ஷார்ட் வீடியோ, தினசரி ஒரு வாக்கு தத்தம், இன்றைய நாளுக்குரிய நம்முடைய திரியேக தேவன் நமக்கு தந்தருன வாக்கு தத்தத்தை சற்று பரிசுத்த ஆவியானவர் இவ்வாறாக சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் கேட்டு விசுவாசித்தால் நிச்சயமாக 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு தெரிந்து கொண்டார் ஜெபகோபுர ஊழியங்கள், விஜயவாடா பட்டணம். என்னுடைய பெயர் பாஸ்டர் டி நேசி பார்த்திபன். உங்கள் சகோதரன் டி நேசி பார்த்திபன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த ஷார்ட் வீடியோ வருகிற நாட்களிலே ஃபேஸ்புக் லைவ், யூடியூப் லைவ், கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசித்து லைவ் ப்ரோக்ராம் கொடுக்கலாம் என்று கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து வருகிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே வேண்டுகிறேன். அல்லேலூயா. இப்பொழுது ஒரு சின்ன பல்லவி, தினசரி ஒரு வாக்குத்தத்தம். திரியேக தேவன் நமக்கு தந்தருன வாக்குத்தத்தை கேட்கும் முன் ஒரு சின்ன பல்லவி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை, துதிகனம், மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த வாக்குத்தத்தை வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கேட்கும்படி இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் கூட அவ்வாறாக சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் கூட என்ன சொல்லுகிறார் தெரியுமா? காதுள்ளவன் கேட்க கடவன். நிச்சயமாக இந்த தினசரி வாக்கு தத்தத்தை கேட்பவர்கள் கர்த்தருக்கு செவி கொடுப்பார்கள் என்று நம்பிக்கையுடன் இந்த தினசரி வாக்கு தத்தத்தை நான் பதிவிடுகிறேன். இப்பொழுது அந்த வாக்கு தத்தத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் கேட்கும்படி வேண்டுகிறேன். உபாகம புஸ்தகம் 1 அதிகாரம் 11வது வசனத்திலே தேவன், நம்முடைய திரியேக தேவன் இவ்வாறாக எழுதி வைத்திருக்கிறார் தீர்க்க தரிசனமாக. அல்லேலூயா. அதை நான் வாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். உபாகமம் 1 அதிகாரம் 11வது வசனத்திலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, திரியேக தேவன், பரிசுத்த ஆவியானவர் இவராக தீர்க்க தரிசனமாக பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதை வாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. வாசிக்கிறேன். நாம் அனைவரும் செவி கொடுத்து கேட்போம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும்
1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 2 கரங்களை ஏறெடுத்து கர்த்தருக்காக கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அது தவறுவதில்லை. அது நிச்சயமாக இந்த தீர்க்க தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திலே நிச்சயமாக 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். இயேசு தெரிந்து கொண்டார் ஜெபகோபுர ஊழியங்கள் விஜயவாடா பட்டணம், ஆந்திர பிரதேசம். இயேசு தெரிந்து கொண்டார் ஜெபகோபுர ஊழியங்கள் வழியாக இந்த வாக்குத்தத்தத்தை உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக வெளிப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இறுதியாக ஒரு சின்ன விண்ணப்பம் உங்களுக்காக. தினசரி ஆந்திர பிரதேசம் விஜயவாடா பட்டணத்திலே இயேசு தெரிந்து கொண்டார் ஜெபகோபுர ஊழியங்கள் வழியாக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்து வருகிறோம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எழுதி கொள்ளுங்கள், நோட் பண்ணிக்கிங்க. 9182152199. இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் கூட இருக்கிறது, அதையும் நோட் பண்ணிக்கிங்க. 9412482629. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உங்களுடைய ஊழியத்தின் அன்பு கரங்கள் தாங்கும்படி ஊழியத்திற்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் உங்களுடைய கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே மனதிலே ஏவினால் கண்டிப்பா ஏவுகிறார். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் விசுவாசத்திலே இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். அதனால கர்த்தர் கண்டிப்பா உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய உள்ளத்திலே, மனசிலே ஆண்டவர் பேசுவார். அப்பொழுது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், எங்களுடைய ஊழியத்திற்கு உதவி பண்ணுங்கள், ஸ்பான்சர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.